இயேசு எதற்கு இந்த உலகத்திற்கு வந்தார்? அவருடைய வந்த நோக்கம் என்ன? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இயேசு எதற்கு இந்த உலகத்திற்கு வந்தார்? அவர் வந்த நோக்கம் என்ன? ஆமென். நான் ரெண்டு மனுஷன் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இயேசு வந்து அவங்க வாழ்க்கையை மாற்றி, பாவியா இருந்த மனுஷனை அவருடைய கர்த்தர் மாற்றினது. அதுதான் உண்மையான ரட்சிப்பு. ரட்சிப்பு என்ன தெரியுமா? மனம் திரும்புதல் தான் உண்மையான ரட்சிப்பு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது யார் அந்த மனுஷன் சொன்னாங்க? சகேயு. இருக்கீங்களா? ஆமென். அந்த வார்த்தையை எல்லாம் கவனிக்க போறோம். ஒரு மனிதனின் ரட்சிப்பு அடையும், தேசம் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று என்கிற நோக்கம் அவருக்குள் இருந்தது. யாருக்குள்ள தெரியுமா? இயேசுக்குள்ள. மதம் மாற்ற இயேசு இந்த உலகத்துக்கு வரல. எதுக்கு வரல? மதம் மாற்ற இயேசு இந்த உலகத்துக்கு வரல. மனுஷனை மாற்ற, பாவத்திலிருந்து விடுதலை தர, சாபத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்பட தான் இயேசு மனிதன் கோலத்தில் இயேசு உலகத்துக்கு வந்தார். ரட்சிப்பு எப்படி வரும் அப்படின்னா, மனம் திரும்பினா ரட்சிப்பு வரும், அவன் ரட்சிக்கப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடந்தது தான் சகேயு வாழ்க்கை. இந்த சகேயு கதை எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அதுல அந்த ரகசியம் இருக்கு. அந்த வாசகங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆமென். சகேயு புத்தகத்துல 19ஆம் அதிகாரத்துல, இது வந்து நான் ஸ்டோரியை சொல்லி போனா லேட் ஆகும். நான் சீக்கிரம் வாசிக்கிற வசனத்தை. எரிகோ பட்டணத்துல 19:1 வாசிங்க சீக்கிரமா. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகிறார். ஆயக்காரனும் தலைவனும் ஐசியமாய் இருக்க சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவர் பார்க்க வகை தேடினார். போதுங்க, நல்லா கவனிங்க. இது நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த காரியம் புரியும். எரிகோ என்ற பட்டணத்துல இயேசு நடந்து போகையில், என்னது, இயேசு ஒரு பட்டணத்துல நடந்து போகும் பொழுது அங்கே ஒரு மனுஷனை அவன் சந்திக்க கூடுகிறது. ஆமென். அந்த மனுஷன் யாரு சொன்னா, சாதாரண ஏழைப்பட்ட மனுஷன் இல்லைங்க, ஆயக்காரன், ஐஸ்வர்யவன், பணம் இருக்கிறவன், ஆஸ்தி இருக்கிறவன், அந்தஸ்து இருக்கிறவன். ஆனா இயேசு அவனுக்குள்ள நல்லா கவனிச்சீங்க. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு ஐஸ்வர்யம் இருக்கு, பணம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, கார் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அவனுக்குள்ள இயேசு இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்ல. எவ்வளவுதான் ஒரு மனுஷன் உயரத்துல போனாலும் அவனுக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுமா? இல்ல, நான் சொல்றது புரிஞ்சுங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு உயரத்துல போனாலும் அவனுக்குள்ள என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா இவனுக்குள்ள இருந்துச்சா? இல்ல. இவன் எப்படிப்பட்டவன்? வேதம் சொல்லுகிறது, இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க ஒரு கும்பல்ல வந்து நின்று அவனுக்கு இயேசு பார்க்க கூட முடியாது. ஏன்னா அவன் ரொம்ப குள்ளம். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா பார்க்க முடியல. ஆனா குள்ளமா இருக்கு. ஆனா இயேசுவை பார்க்கணும். அவன் பார்க்கதான் ஒரு மரத்துல ஏறினான். நல்லா கவனிங்க. இயேசுவை பார்க்கதான் அவன் மரத்துல ஏறினது. உண்மையான விசுவாசத்துல ஏறலாம. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கதான் ஒரு மரத்துல ஏறினான். ஆனா அந்த மரத்துல ஏறும் பொழுது என்ன நடந்துச்சு? இதுதான் நீங்க கவனிக்கணும். உன் சூழ்நிலை எப்படி போகுது, உன் பாதை எப்படி போகுது, உன் வாழ்க்கை எப்படி போகுது, அதை யார் பார்க்கிறாங்களோ இயேசு பார்க்கிறாரு. உன் குடும்பம் எப்படி நடக்குது, உன் கணவன் எப்படி இருக்கிறான், உன் மனைவி எப்படி இருக்கிறான், உன் பிள்ளைகள் எப்படி இருக்கிறான், கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் சூழ்நிலை யார் பார்க்கிறது என்று நீங்க நினைக்கல, நம்ம இயேசு நினைக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன நடந்துச்சு பாருங்க. இவன் வாழ்க்கையில 5ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, இயேசு அந்த இடத்துல வந்து நின்னுட்டாரு. ஒரு இடத்துல வந்து நின்னுட்டாரு. அது எந்த இடம்னா காட்டத்தின் மரம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மரத்துக்கிட்ட வந்து நின்னுட்டாரு இயேசு. என்ன நடந்துச்சு அங்க பாருங்க. இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து,
பாக்குறாரு, அந்த மரத்தை பாக்குறாரு. மரத்துக்கிட்ட யாரு இருக்கிறது? சகேயு உட்கார்ந்து இருக்க மரத்து மேல ஏறி. ஏன்னா அந்த மரத்துல ஏறி உட்கார்ந்து இயேசு பார்க்க அவன் உட்கார்ந்தான் அந்த இடத்துல. அவ்வளவுதான் அவனுடைய மேட்டர், வேற ஒண்ணுமே இல்ல. இயேசு பார்ப்பதற்காக மரத்துல ஏறினான். பட் என்ன நடந்துச்சு பாருங்க. அவனை கண்டு இயேசு அவனை கண்டார். சகேயுவே, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா. இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கும் சகேயுவுக்கும் என்னங்க சம்பந்தம்? சொல்லுங்களேன். இயேசுவுக்கும் சகேயுவுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்ல. இல்ல கடை வாங்கிட்டு இருக்கிறாரா? சகேயுவே சீக்கிரம் வா, நீ நான் உன் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறேன், நீ கடை கொடுத்த வெளியே நான் போக மாட்டேன் அப்படின்னு இயேசு சொன்னாரா? இறங்கி வா, உடனே நான் உன் வீட்டுக்கு தங்க வேண்டும். ஆனா இவன் யாரு தெரியுமா? சகேயு யாருங்க? சொல்லுங்களேன். ஆயக்காரன். அதுக்கு 7வது வசனம் யாரு சொல்லுது பாருங்க. அதை கண்ட யாவரும் இவன் பாவியான போதும். நான் இன்னைக்கு சப்ஜெக்ட் எது? பாவியான மனுஷன். ஆனா பைபிள் சொல்லுது பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். யார் அந்த பாவி? இங்க உட்கார்ந்தவங்க எல்லாரும் யாருங்க? நீதிமான் சொல்ல முடியுமா? இல்ல. அது கர்த்தர் கொடுக்கிற கிருபை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது பாவி யாருன்னு சொன்னா சகேயு. இவர் பாவியான வீட்டுக்கு போறாரு என்று ஜனங்க இயேசுநாதரை முறுமுறுக்கார்கள். நல்லா கவனிங்க. அங்க கவனிக்காது, இங்க பாருங்க, அவங்க பார்க்கணும். இவர் பாவியான வீட்டுக்கு போறாரு. இவருக்கு என்ன தலை கட்டிச்சா? நம்ம பாஷையில புத்தி கட்டிச்சா? இப்படி எல்லாம் திட்டுவோம். ஏங்க ஒருத்தர் தவறு பண்ணிட்டா அவன் வீட்டுக்கு போனா அடுத்து பக்கத்து வீட்டுக்காரனா பேசுவீங்க. சொல்லுங்களேன். ஏதாவது ஊழியர்கள் தப்பு பண்ணினா அந்த வீட்டுக்கு விசுவாசிக்கு போவாங்களா? யாரும் போக மாட்டாங்க. உலகம் அப்படி பேசும். ராமே சொல்லுங்களேன். ஆனா இங்க என்ன நடந்துச்சு பாருங்க. இவர் பாவியான மனுஷனிடத்துல தங்குமணி போனாரே என்று முறுமுறுத்தார்கள். அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? 8வது வசனம் பாருங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே. ஓகே, இது நல்ல கவனிங்க. நான் அந்த விஷயம் சொல்லிடுறேன். இயேசு சகேயு கிட்ட நீ எங்கெல்லாம் கடன் வாங்குனீங்க, யாரெல்லாம் ஏமாத்தினியோ அதெல்லாம் நீ குடுன்னு இயேசு சொன்னார். பைபிள்ல எனக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டுவிடுவனும் தேவ இறக்கப்படுவான். ஆனா நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் பாருங்க. இயேசு வந்த உடனே உனக்கு அறியாமலே பாவங்களை நம்ம அறிக்கை செய்ய முடியும். ஒரு வீட்டுக்குள்ள ஜப அறைக்குள்ள இயேசு தேவ பிரசன்னம் வந்துச்சு, உன் கண்ணுல தானா தண்ணி வரும். ஆமென் சொல்லுங்களேன். இவன் என்ன சொல்றா? சகேயு அந்த இடத்துல நின்னு, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதி நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனுக்கு எதையாகிலும் அநியாயமா வாங்கினது நான் நாளுக்கு நாளாக நான் திரும்ப செலுத்துகிறேன் என்று ஒரு அறிக்கை செய்கிறான். இயேசு சொல்லல இந்த அறிக்கை செய்யும். நீ ஏமாத்தது திரும்பி கொடுன்னு இயேசு சொல்லல. ஒரு ஆமே சொல்லல. அடுத்தது என்ன ஆண்டவர் ஸ்டேட்மெண்ட் தராரு? வாசிங்க 8:9 வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு, எந்த வீடு? சகேயுவுடைய வீடு. இயேசுவை யார் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்கிறீர்களோ, எந்த வீட்டுல இயேசுவை கூப்பிடுகிறீர்களோ அந்த வீட்டுக்கு என்ன வரும்? ரட்சிப்பு. சொல்லுங்களேன். ஆமென். ரட்சிப்பு வரும். ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை பாருங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. சகேயுவை கொண்டு போய் ஆபிரகாம் லிஸ்ட்ல சேர்த்துட்டார். நானும் தான் கை தட்டி இருப்பேன். எங்க இப்ப சேர்த்தாரு? ஆபிரகாமுடைய வீட்டுல சேர்த்துட்டார். ஆபிரகாமுடைய சொந்த, அதாவது நம்ம ரிலேஷன்ல சேர்த்துட்டார். இப்ப சகேயு நமக்கு யாருன்னா ஆயிட்டாரு? சொந்தக்கார ஆயிட்டாரு. அதுக்கு முன்ன அவர் எங்க இருந்தாரு? ஜனங்க சாபத்துல அக்கிரமத்துல எப்படி ஏமாற்றத்துல இருந்தான். எப்போ இயேசு அவன் வீட்டுக்கு வந்தான் அவன் ரட்சிப்பு மாறினான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, இழந்து போனதை தேடும்
ரட்சிப்புமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இதுதான் உண்மையான கிறிஸ்டியன். எங்கே இருந்த சகேயுடைய வாழ்க்கை நாளுக்கு நாளாக மாறி அவனுக்குள்ள ரட்சிப்பு வந்து ஆபிரகாம் குமாரனா இருக்கிறானே என்று கர்த்தரவனை அங்கீகாரம் பண்ணிட்டார். இதுதான் உண்மையான ரட்சிப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. அப்ப ஒரு இதுக்கு போல இதுக்கு பிறகு சகேயுடைய வாழ்க்கையில எங்கயாவது இருக்கா? அவ்வளவுதான், அவன் முடிஞ்சிச்சு, அவன் ரட்சிப்பு அடைஞ்சிட்டான். ஆமென். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா முடிவு வரணும் நிலைத்திருப்பவனே, அதுதான் உண்மையான ரட்சிப்பு. அறவழியான ரட்சிப்பு இருக்க கூடாது. இன்னைக்கு வந்துட்டோம், நாளைக்கு வரல, இந்த வாரம் வந்துட்டோம், அடுத்த வாரம் வரல, அப்படியெல்லாம் இருக்க கூடாது. உண்மையான ரட்சிப்பு தான் முடிவு வந்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அந்த ரட்சிப்பு நீங்க பார்த்து கொள்ளணும். நான் கேட்கிறேன், கிறிஸ்துமஸ் தான் யார் கிறிஸ்துமஸ்? யார் கிறிஸ்துமஸ்? நீ சொல்லுமா, யார் கிறிஸ்துமஸ்? கிறிஸ்து யார் பிறந்தார்? எனக்காகவா? எனக்கு மட்டுமா? உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், எல்லா ஜனங்களுக்கும் தான். பாவம் செய்யறவனுக்கும் சரி, தீமை செய்யறவனுக்கும் சரி, எல்லாருக்குமே உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு தான் இயேசு பிறந்திருக்கிறார். உண்மையான கிறிஸ்துமஸ் செய்தி யாருன்னு சொன்னா கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு தான் உண்மையான கிறிஸ்துமஸ். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இப்ப அத முதல்ல பார்த்தோம், பாவியான மனுஷனா இருக்கிற சகேயு வீட்டுல ரட்சிப்பு வந்துச்சு. இரண்டாவது ஒரு மனுஷன் யாருன்னா, செய்தில நான் பேசிட்டே போலாம், லேட் ஆகும், அதனால தூக்கமா போறேன். இரண்டாவது மனுஷன் யாருன்னு சொன்னா நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். இரண்டாவது மனுஷன் யாருன்னு சொன்னா சவுல். யாரு? பவுல் அப்புறமா பார்த்துக்கலாம். ஆனா அதுக்கு முன்ன ஒரு பேர் என்ன தெரியுமா? சவுல். ஆமென். அவன் யாருன்னு சொன்னா பயங்கரமான ஒரு அட்ராக்ஷன் பண்றவன், கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிறவன். ஆமென். சைலண்டா இருக்கீங்க. சூரிய எப்படி போயிருக்கு? இந்த மனுஷன் யாருன்னு சொன்னா சவுல். இந்த சவுல் குறித்து வேதம் அழகா சொல்லுது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். சீக்கிரம் எடுங்க, சீக்கிரம் வாசிப்போம். 9ஆம் அதிகாரம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியனிடத்தில் இவன் யாரு சொன்னா பயமுறுத்துகிறவன். அங்க என்ன பார்த்த சகேயு? ஏமாற்றக்காரன், பாவி. ஆனா இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரியா பிரதான ஆசாரியனிடத்துக்கு போய் இந்த வார்த்தையாகிய புருஷனியாகிய மூணு வாசிங்க. அவன் பிரயாணமாய் போய் அவன் பாருங்க இப்படி பயமுறுத்தி கொண்டிருக்கிற வேளையில அவன் ரெடி ஆயிட்டான். எங்க? ஜனங்களை கொலை செய்யும்படி, கிறிஸ்துவர்களை அடிக்கும்படி, சபைகளை துன்புறுத்தும்படி அவன் பிரயாணம் தொடங்கினது. தொடங்கின பொழுது நல்ல கவனி என்ன நடந்துச்சு நாங்க பாருங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி, சொல்லுங்க, வானத்திலிருந்து ஒரு ஒளி. அந்த ஒளி தான் இயேசு கிறிஸ்து. உலகத்துல எந்த மனுஷன் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி யார் சொன்னா அதுதான் இயேசு. இன்னைக்கு என்ன பிரகாசிக்கிறது அவர்தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நீங்க கேட்கறவங்க எப்படி இருக்கிறது? ஆனா நான் பேசுறது எனக்கே ஒரு மாதிரி அனலா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. நல்லா பாருங்க, அவர் பிரியாணமாய் போய் கொண்டிருக்கிற வேளையில யாரு? சவுல் போய் கொண்டிருக்கிற, ரொம்ப ஸ்பீடா போறாரு லைஃப்ல. ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப ஸ்பீடு போவாதீங்க. விசாலமான வழியில யாரும் போவாதீங்க. இறுக்கமான பாதையில போங்க. அந்த இறுக்கமான பாதையில உன்னை இயேசு கைவிட மாட்டார். உங்களை திக்கற்றவாய் விட உங்களிடத்தில் நான் வருவேன். இயேசு எப்பவுமே இந்த இறுக்கமான பாதையில போறாங்க பாருங்க. இறுக்கமான பாதையில தெரியுமா? கஷ்டமான பாதையில போறீங்க பாருங்க. ஆண்டவருக்காக சகித்து கொண்டு போறீங்க பாருங்க. அந்த பாதையில இயேசுவை ஒரு நாள் கைவிட மாட்டார். தேவ பிள்ளைங்க, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அப்படிதான் இவங்க ரொம்ப ஸ்பீடா போறாங்க. எதுக்கு தெரியுமா? ஜனங்களை துன்பப்படுத்த போய் கொண்டிருக்கிற வேலையில கர்த்தர் பார்த்தார் மேல இருந்து. அவர் பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீப
போகும்போது சடதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுருட்டி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். தரையிலே விழுந்தான். அப்பொழுது யார் விழுந்தது? சவுல் விழுந்து போனான். ரொம்ப ஸ்பீடா தான் போனாரு. அவர் என்னவோ சுவிசேஷம் அறிவித்து போறீங்க, சபை அடிக்க துன்பப்படுத்த ஜனங்களை ஆசிரியர்களை கொலை செய்யும்படி அவன் போறான். அங்க என்ன நடந்துச்சுன்னா தரையிலே அவன் விழுந்து போனான். அவன் திட்டமெல்லாம் ஒன்றில்லாம போனது. கர்த்தருக்கு விரோதமா எழுப்புகிற தேவ பிள்ளைங்க, கர்த்தருடைய சபைக்கு விரோதமா எழுப்புகிற தேவ பிள்ளை யார் இருந்தாலும் சரி, அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களுக்கு தீங்கு செய்யாமலும் ஒருவரும் மேல் கையை போடுவதில்லை. இருக்குங்களா? அப்படியே கவனிங்க. அவன் தரையில விழுந்து அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடைய சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டார். அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவன் தரையில விழுந்தான். அப்போ சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடைய சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டு இயேசு சொல்றார். ஆமென். உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. இல்ல சவுண்ட் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் சவுண்ட் மைக் 2 ரெண்டாவது பிரைஸ் லார்ட். ஹalleluya. ஹalleluya. பிரைஸ் லார்ட். பாருங்க, தரையில விழுந்த உடனே ஒரு சத்தம் வருது. என்ன வருது பாருங்க. சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று ஒரு கண்ணனிடம் சொல்லிக் கொள்கிற ஒரு சத்தம் கேட்டேன். ஆமென். ஹalleluya. சொல்லுங்க. ஹalleluya. என்ன சத்தம் அது? ஆண்டவர் பேசுறாரு. யார் பார்த்து? சவுல் பார்த்து சொல்றாரு, என்னை ஏன் துன்பப்படுத்துற? இயேசுவை எப்ப துன்பப்படுத்துறோம்? புரிந்ததா? ஆமென். Thank you Lord. Hallelujah. இயேசு எப்ப நம்ம துன்பப்படுத்தணும்னா, விசுவாசிகளை யார் துன்பப்படுத்தினாலும் அது இயேசுவை துன்பப்படுத்தணும். எந்த ஊழியக்காரர் அடித்தாலும் அது இயேசுவை நீங்க அடிக்கிறது போல ஆகும். அதான் அவர் சொன்னாரு, சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடைய சொல்லுகிற சத்தத்தை கேட்டாங்க. அதற்கு சவுல் சொல்ற ஒரு பதில், ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஹalleluya. முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமாய் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆமென். ஹalleluya. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இதை இப்பயாவது புரிஞ்சுங்க விசுவாசிங்க. ஜனங்க சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, இயேசு கண் இல்ல, என் குடும்ப சூழ்நிலை அப்படி எல்லாம் நினைக்கிறோம். ஆனா இயேசு என்ன சொல்ல தெரியுமா? ஹalleluya. என்ன சொல்றாரு பாருங்க, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்ப ஜனங்களை யார் துன்பப்படுத்தினாலும் இயேசு சும்மா பார்க்க மாட்டாருங்க. கண்டிப்பா அவர் கண்ணோக்கு ஒவ்வொரு மேல இருக்கும். ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya. என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும்? அவன் திட்டமெல்லாம் உடைஞ்சு போயிடுச்சு. அவன் பிளான் எல்லாம் உடைஞ்சு போயிடுச்சு. நம்ம போற பிளான் எல்லாம் நடக்காது. இயேசு போற பிளான் தான் நடக்கும். ஹalleluya. கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க. அந்த திட்டம் அவங்களுக்கு தான் தெரியும். இங்க இருக்கிறவங்க யார் யார் என்ன இடத்துல இருக்கிறோம், எப்படி கர்த்தர் கொண்டு போகணும். ஆமென். ஹalleluya. ஆமென். இந்த இடத்துல என்னன்னா, அவர் சொன்னாரு நீ போ. ஆமென். நீ போ, அங்கே நான் உனக்கு சொல்லப்படும் அப்படின்னு சொல்றாரு. அங்கே நீ போன்ற அங்க என்ன யாருக்கிட்ட போகிறது அப்படின்னா, அனனியா. யாருங்க? அனனியான்னு ஒரு மனுஷன் கர்த்தர் அவனை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. அவன் போய் ஜெபிச்ச பொழுது அவன் 3 நாள் அவனுக்கு பார்வை இல்லை. யாருக்கு? அதான் பவுல். சகேவில பவுல்.
மாத்தி புரியுது. சகேவுக்கு 3 நாள் பார்வையில அவன் விழுந்து போனான். அந்த பார்வையில்லாத நேரத்துல கதை சொல்ற அவன் கேட்கிற, ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்? அப்பதான் அனியா என்ற ஒரு மனுஷனை கத்த ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. ஒரு நிலையில சொல்லுங்களேன். ஆண்டவர் ஒரு பாதை அடைச்சுச்சுன்னா இன்னொரு பாதையை கத்த திறக்க வைப்பார். ஒரு வேலை போயிடுச்சுன்னா அடுத்த வேலையை கத்த உருவாக்குவார். அல்லேலூயா. அப்பதான் என்ன நடந்துச்சுன்னா, அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமல் குடியாமல் இருந்த போது தமஸ்கு அனியா என்ற ஒரு பெயருள்ள ஒரு சீசன் இருந்தான். ஆமென். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனேனியாவே என்றார். ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன். அப்ப கர்த்தர் அவனோட பேசுறார். என்ன பேசுற பாருங்க. அப்போது கர்த்தர் எழுந்து தெருவுக்கு போ, தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் நான் பார்வை அடையும்படி தன் மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாதவைகளை செய்கிறான். என்ன சொல்ற பாருங்க. ஆண்டவரே, இந்த மனுஷன், எந்த மனுஷன்? சவுல். அவர் சொல்ற பாருங்க, ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தவனா இருந்தான். ஆமென் சொல்லுங்க. அவனை குறித்து அநேக நாள் கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப அந்த இடத்துல அந்த பட்டணத்துல எவ்வளவு துன்பப்பட்டிருப்பான். ஆமென் சொல்லுங்க. துன்பப்படுத்தவனுக்கு கத்த சாகடிக்க மாட்டாங்க. அவனை கொண்டுதான் ரட்சிப்பு உண்டாகும். அவனை கொண்டுதான் எழுப்புதல் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப என்ன நடந்துச்சு பாருங்க. அனேனியா அடுத்த வாசிங்க. இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டவும்படி 12 வாசிங்க. அனனியா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன் மேல் கைகளை யார் வச்சு தெரியுமா? சகேவியா புடிச்சுங்க. சவுல் மேல வச்சாரு. அனனியா வந்து சவுல் மேல வச்ச உடனே அவனுக்குள்ள இருக்கிற அந்த சிதறல், அந்த பார்வை அவன் தெளிவானது. ஆமென். ஹalleluya. ஆமென். சவுலாக இருந்தவன் அடுத்ததாக அவன் பிறவியே பிறக்கிறான், பவுலாக மாறி. இதெல்லாம் பிரசங்கம் பண்றலையா நீங்க? எபேசியர், கொரிந்தியர் எல்லாரும் பிரசங்கத்தை யாருக்கு பண்ணுது? பவுல். ஒருமே சொல்லுங்க. ஹalleluya. பவுலாக மாற்றினது அவனுடைய பிரசங்கம். வாசிக்க சீக்கிரமா. லூக்கா 5ஆம் அதிகாரம். சாரி, 1 தீமோத்தேயு 1:15. சீக்கிரம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு. வசனம் சொல்லி போறேன். 1 தீமோத்தேயு 1:15. வாசிங்க. தீமோத்தேயு 1:15. நான் பக்கத்துல சொல்ல சீக்கிரம் வாசிட்டேன். 286 லாஸ்ட் பேஜ். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும். இரண்டாவது பாவியாக இரண்டாவது பாவியார் நம்ம முதல் பாவி சகேவை நான் காண்பிச்சேன். இரண்டாவது பாவியார் சவுல் இல்ல பவுல். இப்ப பவுலா மாறிட்டாரு. பவுல் சொல்றாரு, ஆண்டவரே, ஆமென், நான் அவைகளில் பிரதான பாவினான். நல்ல ஒரு பிரசங்கியாரு, அபிஷேகம் பெற்றாரு, தரிசனத்தை பெற்றவரு சொல்றாரு, நான் பிரதான ஒரு பாவியானவரே. உராமே சொல்லுங்க. ஆமென். பாவிகளுக்கு ஒரு பெயர் உண்டு. ஆமென். ஹalleluya சொல்லுங்க. அதுல லூக்கா 5:33 வசனத்தை வாசித்து நான் அப்புறம் போற அந்த வார்த்தைக்கு. லூக்கா 5:33 வாசிங்க சீக்கிரமா. போதனை
இருக்கிறாரே, அது எப்படி என்று கேட்டார். அதற்கு அவர், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோள்கள் நீங்கள் வாசனை செய்ய முடியுமா? ஆமென். ஆமென். வாசிங்க. மணவாளன் அவர்களை விட்டு எண்ணப்படும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே வாசிப்பார்கள் என்றார். அவருக்கு ஒரு ஓமையும் சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திரத்தின் மேல் பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். 32 வாசிங்க மேல. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே வணங்குவதற்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமான்களை அல்ல. இயேசு உலகத்துக்கு வந்தது யார் தெரியுமா? பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். அப்ப பாவிகளுக்கு ஒரு பெயர் உண்டு. அந்த பெயர் யாரா தெரியுமா? பாவிக்கு ஒரு பெயர் உண்டு. இயேசு தான் வச்சிருக்காரு. அந்த பெயர் என்னன்னா, ரோமர் 5:1 வாசிங்க. ரோமர் 5:1. ஆமென். அந்த பெயர் அந்த பைபிள்ல இருக்கு. நான் சொல்றேன், அதுலயே நீங்க பார்த்துட்டீங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே யாருங்க போல யாருங்க பேரு சொல்லுங்கம்மா. நீங்க தான் சொல்லுங்க. என்ன பேரு? அவ்வளவுதான். என்னது? நீதிமான். பாவிகளுக்கு ஒரு பெயர் உண்டு. இவ பாவியா இருந்து யாருங்க? சவுலா இருந்தவர் பவுலா மாத்தினார். அப்ப பவுலுக்கு என்ன பேரு? நீதிமான். ஆமென். நான் எதுவும் கதை சொல்லல, பைபிள்ல தான் சொல்றேன். ஆமென். என்ன அழகா சொல்ல பாருங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான் எப்படி ஆக்கப்பட முடியும்? நாம் விசுவாசத்தை தான் நீதிமான் ஆக முடியும். விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க முடியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அப்ப பாவிகளுக்கு என்ன பேர் ஒண்ணு? நீதிமான். அப்ப நீங்க எல்லாரும் யார் உட்கார்ந்துருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்லுங்க, நான் நீதிமான். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது என்ன சொல்றாருன்னா, அடுத்து ஒரு பெயர் உண்டு பாவிக்கு. அது என்ன பேருன்னா பரிசுத்தவான். நான் தான் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்லா சொல்லுவோம். யாருக்கு நம்ம எல்லாம் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. எங்கிருந்தவனை கொண்டு வந்து நீதிமான மாற்றினாரு. நீதிமான இருந்தவனை பரிசுத்தவனாய் கர்த்தர் மாற்றினார். வாசிக்கிற வசனத்தை எபேசியர், நான் வசனத்தோட ஆதாரம் காட்டுறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் பக்கம் 263ஆம் பக்கம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியரை கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுவதாவது. அங்க பவுல் பேர் போட்டிருக்கு. அப்ப எல்லாம் நம்ம யாருங்க? இரண்டாவது முதலாவது நீதிமான்களா இருந்தவர் நம்மள பரிசுத்தவான்களாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்ற பாருங்க, யோவான் 3:14 அழகா சொல்றாரு. இதுக்கு இந்த வசனம் தெரியாதவங்க யாரும் கிடையாது. ஒருவரும் கெட்டு போக கூடாது. அப்ப பவுல் என்ன சொல்றாரு? ஆண்டு இந்த வார்த்தையில பவுல் கெட்டு போக கூடாது, சகேவு கெட்டு போக கூடாது. ஆமென் சொல்லுங்க. அதான் இயேசுடைய வருகை கூட நமக்கு எப்படி இருக்கா? தாமதமாய் கொண்டிருக்கிறது. பைபிள் சொல்லுது பாருங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ ஓகே நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தருடைய இவ்வளவாய் உலகத்தில் நல்ல கவனிங்க. ஒருவரும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவரும் இந்த உலகத்துல இங்க வாழ்ற ஒவ்வொருவரும் யாரும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்பணும். ஆமென். அதுக்கு தான் இந்த உலகத்துல இயேசு வந்தார். ஆமென் சொல்லுங்க. யோவான் 12:47-48 அப்போஸ்தலர் 4:12 இந்த வசனத்துல நீங்க வாசித்து வெச்சீங்க. நான் சொல்றது அது எழுதிங்க. யோவான் 12:47-48 என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை என்னை தள்ளி நல்ல கவனிங்க. என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயத்தீர்க்கிற தொழிலிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயத்தீர்க்கும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. என்னை தள்ளி
என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இயேசுடைய வார்த்தையை யார் தள்ளுகிறார்களோ, இயேசுவை யார் ஏற்றுக்கொள்ளாத இருக்கிறார்களோ அவங்களுக்கு என்ன இருக்கு? நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. 47 பாருங்க. ஒருவனின் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாம போனா அவனை நான் நியாயம் தீர்க்க மாட்டேன். இயேசு உலகத்துல நியாயம் தீர்க்க வரவில்லை. இயேசு உலகத்தை ரட்சிக்கவே நியாயம் தீர்க்க வரலங்க. இயேசு உலகத்தை ரட்சிக்க வந்தாரு. அதுக்கு முன்னாடி சொன்ன இந்த வார்த்தைகளை யார் தள்ளி ஏற்றுக்கொள்ளாத இருக்கிறானோ அவனுக்கு நியாயம் தீர்ப்பு உண்டு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதுல இன்னொரு வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 4:12. அப்போஸ்தலர் 4:12 கூட வாசிங்க. அவராலே இன்று இயேசு இல்லைன்னா உலகத்தில் ரட்சிப்பு இல்லை. இயேசுதான் மெய்யான நாமம். அல்லேலூயா. உலகத்திலே அவர் இல்லாம ரட்சிப்பு இல்லை. ஆமென். எவ்வளவுதான் கோடி பணம் காணிக்கை கொண்டு வந்து போட்டாலும் நல்ல கவனிங்க, சபையில எவ்வளவு கோடி பணம் காணிக்கை கொண்டு வந்து உண்டியில போட்டாலும் அந்த பணம் உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது. ஒருவேளை ஊழியக்காரனை ஏமாத்தலாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இயேசுவை ஏமாத்த முடியாது. காணிக்கை கொண்டு வந்து பாஸ்டருக்கு நல்லா கொடுத்தாலும் அதனால நீங்க பூமியில ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நல்லா கண்ணுங்க. காணி கொடுப்பதில்லை, சபையில காணி கொண்டு கொடுப்பதனால நீங்க இந்த பூமியில நீங்க நல்லா இருப்பீங்க. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. பூமியில நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் ஆசீர்வாதம் வச்சிருப்பாரு. ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு அது போக முடியாது. எவ்வளவு கோடி கொண்டு வந்து கொடுத்தாலும் அதான் ஒரு வசனம் இங்க, பணம் உன்னோட நாசமா போகணும். ஆமென் சொல்லுங்க. பணம் எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. ஆமென் அல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன சொல்ல பாருங்க, அவரால் இன்றி ரட்சிப்பு இல்லை. ஆமென். அவர்தான் மெய்யான தெய்வம். அல்லேலூயா. மத்தேயு 5:17 சொல்றாரு பாருங்க. இயேசு சொல்றாரு மத்தேயு 5:17. மேத்யூ 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை சீக்கிரம் வாசிப்போம். அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தினாலும் தீர்க்கதரிசனங்களாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்க. இயேசு உலகத்தை அழிக்க வரல. ஆமென் சொல்லுங்க. ரொம்ப பேர் அதான் புரிஞ்சுக்கிற எல்லாரும், ஏன் இந்த உலகத்தை அழியுது? இயேசு பார்த்துக்கிறாரு, ஜனங்க அழிஞ்சு போறாங்களே. இயேசு அழிக்க வரவில்லை. ஆனா வேற ஒருத்தர் இருக்கான். அவன்தான் யோவான் 10:10 திருடன் வாசிக்காது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரானிக்கு வேற ஒருவருக்கும் வரா. நானோ ரட்சிப்பையே இயேசு உலகத்துக்கு வந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் அழிக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதுக்கு நான் அல்ல, நிறைவேற்ற வந்தேன். இந்த உலகத்துல ஜனங்களை ரட்சிக்க வரணும், அதுதான் அவருடைய சித்தமா இருக்கு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இயேசு உலகத்துக்கு அழிக்க வரல, நிறைவேற்ற வந்தார். லூக்கா 9:56 அதுதான் அதுல சொல்றத வாசிக்காதீங்க. மனுஷகுமாரன் ஜீவனை அழிக்க வரவில்லை, ரட்சிக்க வந்தார். எழுதிக்க வசனம் அவ்வளவுதான் சொல்றது. 9:56 சொல்றாரு லூக்கால, மனுஷகுமாரன் ஜீவனை அழிக்க வரவில்லை, ரட்சிக்கிறதுக்கே வந்தார். ஆமென். அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கு பாருங்க. இயேசுவுடைய அன்பு யாராவது அளவிட முடியுமா? சொல்லுங்க. உன் புருஷனே உன்னால புரிஞ்சிக்க முடியாது,
மனைவியும் புருஷன் புரிஞ்சிக்க முடியாது. எந்த நேரத்துல அவர் கோவப்படுவான்னு தெரியாது. கோபம் இல்லாத புருஷன் யாரும் இருக்கிறாங்களா? சந்தேகப்படாத மனைவி யாரும் இருக்கிறாங்களா? சொல்லுங்களேன். யாரும் இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆனா அவருடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கு அதை விவரிக்க சொல்ல முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா அதை நான் வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நான் வாசிப்போம். கடைசி வசனம் 1 யோவான் 4:9-10. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மை வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஓகே, 1 யோவான் 4:9. நாம் தேவனிடத்தில் அன்பு கொண்டதினாலே அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கொண்டது நம்முடைய பாவங்களை நினைத்து செய்கிற கிருபையால். 8 வாசிங்க. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாக இருக்கிறார். இப்போ வாசிங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படி நீங்க எல்லாம் பிழைக்கிறதுக்காக தான் இயேசு ஒரு குமாரனை அனுப்பினார். தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மை வைத்த அன்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்மை வைத்த அன்பு. ஆனா அன்பு டூப்பு. யாருடைய அன்பு? உங்கதானே. நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடும். நான் சர்ச்சுக்கு போறேன் ஆண்டவரே சொல்லிட்டு விட்டுரும். அது என்ன அன்பு? அப்போ டூப்பு. ஆமென். அதான் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதை. இந்த சுவாசம் உள்ள வார்த்தை பாத்தீங்களா? குடிகாரன் பேச்சு போயிட்டு வச்சா போச்சு. காலையில சொல்லுவான் அவன், நான் சொல்லுவேன். அவன் இயேசு நேற்று என்றும் அவர் சொன்னதான் செய்வார். ஆமென். நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை நான் கைவிடுவதில்லை. ஒரே சொல்லுங்க. அவர் என்ன சொன்னார் பாருங்க. ஒரே பேரான குமாரனை உலகத்தில் அனுப்பி தேவன் நம் மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இப்ப அவர் சொல்றாரு பாருங்க, அந்த அன்பு எப்படி வெளிப்பட்டதுன்னா, நீ கூறல, நான் சொன்னது சரியாச்சு. நீ கூறல, நீ அன்பு வைக்கல. சொன்னீங்க, சொல்ல முடியுமா? நான் அன்பு வைக்கல, நான் அன்பு வைக்கல. அவரு சொல்றாரு பாருங்க, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதனால் அல்ல. அல்லேலூயா. அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுவதனாலே நீ செய்த பாவத்திற்காக, நான் செய்த பாவத்திற்காக நிவிர்த்தி செய்கிற அந்த கிருபாசன பலி இயேசு இந்த உலகத்திற்கு அனுப்புறதே இருக்குதுமா? அன்பு காட்டணும். இந்த ஜனங்களுக்கு போய் அன்பு காட்டணும். அந்த அன்பை எப்படி காட்டுறது? எப்படி நான் காட்ட முடியும்? ஏமா இப்ப நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும், நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்னா செஞ்சாதானே தெரியும். புரிஞ்சுச்சானே? நீ ஒரு அதாவது பையன் தானே மாதிரி நீங்க என்ன கேட்டீங்க? பொண்ணு கேட்டோம். ஆனா பொண்ணு இல்ல, ஆனா பையன் எனக்கு பண்ண புதுட்டாரு. நீ கேட்டது இல்ல, ஆனா அவர் என்ன செஞ்சார் பாருங்க. அவருக்கு செஞ்சா ஏதோ நன்மைக்கு தான் செய்வார். இயேசு எந்த தீமைக்கு செய்ய மாட்டார் இல்லையா? நமக்கு நன்மை தான் செய்வார். அதான் நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு பாருங்க இந்த வசனத்துல, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததால் அல்ல, அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். இருக்கிறீங்களா? இங்க உட்கார்ந்து இருக்கவங்க ஒவ்வொருவரும் உங்க மேல அன்பு கூர்ந்து இருக்கிறார். அதான் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கோம். ஒரு ரமேஷ் இல்ல, அவரே என்ன செய்யறாரு? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாசன வழியாக அந்த குமாரனை உலகத்துக்கு அனுப்பிச்சார். ஒரே ஒரு புதல்வன் தான். ரொம்ப நாள குழந்தை இல்லாத இருந்த யாருங்க? அவரு நமக்கு ஒரு குழந்தை கொடுத்தாரு. அந்த குழந்தைய கொண்டு போய் எமோரியான்ற ஒரு மலையில அவன் பலியில கொண்டு போற. பலியில போறது நாம பிள்ளைதானே அவனுக்கு தெரியல. ரொம்ப வருஷமா ஒரு குழந்தை வந்து பலியில கொடுத்தா நல்லா இருக்குமா? ஆனா ஆபிரகாம் கத்த சோதி நல்ல சில குடும்பங்களை கத்த சோதிப்பாரு. சில ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசத்துல சோதனை வரும். அது பிசாசு சோதனை கிடையாது. ஆண்டவரோட சோதிக்கிறார். நீ நிக்கிறியா விழுறியா? வராம சொல்லுங்களேன். அதனால நான் ஒரு வார்த்தை சொல்றது, உங்கள் இருதயம் கலங்காதப்பா, தேவனிடத்துல விசுவாசமாயிரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு?
அவர் நம்முடைய பாவங்களுக்காக பலியானார். எங்க தெரியுமா பலியானார்? சிலுவையிலே. ஏசாயா 53:5 சீக்கிரம் வாசிங்க. ஏசாயா 53:5 சீக்கிரம் வாசிங்க. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். யாராருக்கு பண்ண தப்பு எல்லாம் யாராருக்கு? யார் மேல? நம்முடைய எல்லாரும் சொல்ற நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, அவன் அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார். அவர் சிலுவையில அழிஞ்சதுனால தான் உனக்கு சமாதானம். இருக்கிறீங்களா? அவர் சிலுவையில அழிஞ்சதுனால தான் உனக்கு சந்தோஷம். அவர் சிலுவையில அழிஞ்சதுனால தான் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ நான் உட்கார்ந்து நல்லா இருக்கிற காரணம் அவர் சிலுவையில தழும்புகளாலே நீ நான் சுகமா இருக்கிறோம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? கடைசியா ஒரே வசனம் சொல்லி நான் முடிக்க போறேன். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு வார்த்தை. லூக்கா 21:36 வசனத்தை இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களா தெரியும். ஆனா வசனம் சொல்றது இதன்படி நம்ம செய்யணும். வாசி லூக்கா 21:36. இந்த வசனம் எழுதி வச்சுங்க. ஆமென். வாசிங்க. ஆகையால் இனி சபைக்கு போகிற இவர்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, நல்ல கவனிங்க. கர்த்தருடைய வருகையிலே நாம் காணப்படுவதற்கு முக்கியமான ஒரு வார்த்தை. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரனாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணு. சொல்லுங்களேன். நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, செத்த பிறகு என்ன பண்ண போறோம்? எங்க போய் நிக்க போறோம்? யார்கிட்ட போய் நிக்க போறோம்? அவர்கிட்ட போய் நிக்கிறதுக்கு மனுஷன் குமாரன் முன்பாக நிற்பதற்கு நீ பாத்திரவனாய் எண்ணப்படுவதற்கு ஜெபம் பண்ணுகிறவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஜெபம் பண்ணணும். 2 பேர் வந்தாங்களா 3 பேர் வந்தாங்களா பரவாயில்ல, ஜெபம் பண்ணு. சபைய ஜனங்களாய் கை அதாவது டோர் தொட்டது ஜெபம் பண்ணு. என்ன சொல்றாரு? இனி சம்பவிக்க போகிற இனிமேல இனி வரப்போற காரியம் ரொம்ப, அதாவது ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க நேபுகாத்நேச்சர் ஜட்ஜ்மெண்ட் தெரியுமா? அரசாங்கம் போலதான் இருக்கும். பயங்கர எதிர்ப்புங்க. நேற்று கர்நாடகா நியூஸ்ல சொல்றாங்க கிறிஸ்துமஸ் நைட்டுக்கு போக கூடாது, கிறிஸ்துமஸ் நைட்ல பேண்ட் அடிக்க கூடாதுன்னு நேற்று நியூஸ்ல. ஆமென். அதாவது வரும் இப்படி எல்லாம் பிரச்சனைகள் வரும். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்பதற்கு பாத்திரனாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணு. ஏன் ஜெபம் பண்ண சொல்ற தெரியுமா? எதுக்கு தெரியுமா சொல்றாரு? இயேசுடைய வருகை மிக சமீபம். அவருடைய வருகை மிக சமீபம். ஆமென். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருப்போம். நீங்க நிக்கிறது நீங்க ஆண்டவருக்கு முன்னே. ஆமென். கல்யாணம் பண்ணதான் நின்று சொல்லுவோம். இன்பத்திலும் துன்பத்திலும் போராட்டத்திலும் எல்லா விதத்திலும் நான் அவங்களோட இருப்பேன்னு சொல்லுவீங்க. ஆனா அது யாரும் இப்ப கடைபிடிக்கிறது? வராம சொல்லுங்களேன். ஆனா இங்க யார் நீ முன்ன நிக்கிறனா? கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறீங்க. அவருக்கு முன்பாக நிக்கிற நீங்க யாரு சொன்ன? ஒரு பாத்திரவான்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள். வராம சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவரு முன்ப நிக்கிறதுக்கு நாம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே உன் வருகையில நான் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் உன் வருகையில நான் உங்களோட காணப்படணும். ஒரு ஆமே சொல்லுங்களேன். மனுஷகுமாரனுக்கு நிக்க பாத்திரனா இருக்கணும். ஒரு ஆமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருமே ஆண்டவர் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆமென். ஆண்டவரே இந்த நாளிலே ஒரு பாத்திரனாய் நிற்கிறதுக்கு, ஆண்டவரே பாவியா இருந்த எங்களை ஒரு நீதிமானாய் எங்களை மாற்றினதுக்கு, ஆண்டவரே சபையை துன்பப்படுத்தினவன ஒரு பிரசங்கியாரா மாற்றினதற்கு நாங்கள் ஏமாத்திரம் பாவியிலும் பெரும் பாவியா நாங்கள் இருக்கிறோம்.
இந்த நாளில் இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, ஆண்டவரே எங்கே இருந்த இவர்களை, பாவியா இருந்தவர்களை ஆண்டவரே எங்களை பரிசுத்தமான்களாக நீதிமான்களாக மாற்றி உம்முடைய ராஜ்யத்திற்கு ஆண்டவரே ஒரு பாத்திரவான்களாக நிற்க வைத்ததே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். நன்றி அப்பா. இந்த நாளில் அந்த ஒரே வார்த்தைகள் மூலமா எங்களோடு பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.